نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادخلوها بسلام آمنين صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினாலே 2026-27 இந்த வருடத்திற்கான நதுவத்துல் ஹுதா மாணவ சொற்பயிற்சி மன்றத்தினுடைய சிறப்பு கூட்டமாக முதல் கூட்டம் இன்றைக்கு தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தினிடையே சிறப்பாக நடத்தி தருவதற்காக வேண்டி தலைமை தாங்கி இருக்கக்கூடிய நமது ஜாமியாவினுடைய துணை முதல்வர் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களையும், ஜாமியாவின் தகுதிமிக்க ஏனைய ஆசிரிய பெருமக்களையும் நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்வினை சிறப்புப்படுத்தி மாணவர்களுடைய பேச்சாற்றலை ஊக்கப்படுத்துவதற்காக வேண்டி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை மேலும் மெருகூட்டி உங்களுக்கு எடுத்து கொடுப்பதற்காக வேண்டி சொல்லித் தருவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய நமது ஜாமியாவில் பட்டம் பெற்று இன்றைக்கு ராஜபாளையம் தங்களுடைய சொந்த ஊரிலேயே பெரிய பள்ளியில் தலைமை இமாமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ரஃபீக் மிஸ்பாஹி ஹசரத் அவர்கள், தலைமை இமாம் மாத்திரம் அல்லாமல் சோசியல் சர்வீஸ்லையும் ஹசரத் பெருந்தகை அவர்கள் சிறப்புற்று தங்களுடைய ஊரிலே மாவட்டத்திலே சில ஆக்கப்பூர்வமான காரியங்களை சோசியல் சர்வீஸ் செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய நமது ஜாமியாவின் மாணவர் ஆலிம் மிஸ்பாஹி உமர் ஃபாரூக் ஹசரத் அவர்களையும், நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், மாணவ கண்மணிகள், நதுவத்துல் ஹுதா மாணவ மன்ற சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். முதல் கூட்டமாக இருந்தாலும் கொடுக்கப்பட்ட தலைப்பு அது காலத்திற்கு தோதுவான தலைப்பாக இருக்கிறது என்பது மிக சந்தோஷம். காரணம், உங்களுக்கு பயானம் சொல்லலை, நடுவர் பேச்சும் இல்லை. இந்த காலத்திற்கு தோதுவான தலைப்பு என்பதற்காக வேண்டி ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். இன்றைய இளைஞர்கள் சமகால சவால்களை எதிர்கொள்வது எப்படி என்ற தலைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 8 முக்கியமான குறுந்தலைப்புகளை கொடுத்து இன்றைய நாட்டினுடைய தேவை, இஸ்லாமிய சமூகத்திற்கான தேவை என்ன, இஸ்லாமிய இளைஞர்களுக்கு தேவையானது என்ன என்று இளைஞர்களாகிய தங்களுக்கு முன் அதை எடுத்து சொல்லி உங்களுடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. காரணம், உங்களுக்கு தெரியும், இன்றைய கால சூழ்நிலையில் எந்த விஷயங்களை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்று தெரியாமல் தேவையில்லாத காரியங்களை கையிலையும் மனதிலையும் எடுத்துக்கொண்டு இளைஞர்கள் வழிகட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆக்கப்பூர்வமான என்ன தேவைகளை அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு, இந்த மன்றம், இந்த சிறப்பு நிகழ்ச்சி சமூகத்திற்கு எடுத்து சொல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வகையிலே 8 தலைப்புகளில் முக்கியமான குறுந்தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆன்மீகத்தை பற்றி ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நம்முடைய மாணவர்களே சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். ஆன்மீகத்தை பற்றி பேச வேண்டியவர் அதெல்லாம் அடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது.
எல்லா தலைப்புகளுக்கும் தலையாய முக்கியமான தலைப்பு ஆன்மீக தலைப்பு என்பதை அதை சொல்ல வேண்டியவர் மிக ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்ல வேண்டும். ஏன்னா அது வந்துருச்சுன்னா இன்னைக்கு எல்லாமே வந்த மாதிரி. என்னென்ன தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, என்ன சவால்கள் இருக்கிறதோ, தேவைகள் இருக்கிறதோ, அதற்கு ஆணி வேறாக இருப்பது ஆன்மீகம் என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம். கட்டாயமாக ஹதீஸையும் குரானையும் படிக்க வேண்டிய நாம், படித்துக் கொண்டிருக்கிற நாம் அதை உணர்ந்திருக்கோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு காலத்தில் சிரியாவை நோக்கி ஒரு படை சென்றது. சென்ற படை வெற்றி அடைந்து விட்டது என்ற செய்தி உமர் ரலியல்லாஹுவுக்கு கிடைத்த பொழுது சந்தோஷப்பட்டு ஆசவாசப்பட்டு அவர்கள் குதிக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு இப்படி ஒரு கேள்வி கேட்டார்கள், யுத்தம் எப்போது தொடங்கியது, மதா பதல் கிதாபு என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹுவுக்கு சொல்லப்பட்டது, சுபுஹுக்கு பிறகு யுத்தம் தொடங்கியது. எப்போது முஸ்லிம்களுக்கு உதவி கொடுக்கப்பட்டது, உதவி கிடைக்க பெற்றது என்று சொன்னபோது கேட்ட பொழுது மக்ரிபுக்கு முன்னால் முஸ்லிம்களுக்கு உதவி கிடைத்தது, வெற்றி முடிந்தது என்று சொல்லப்பட்டது. அப்போது உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அசத்தியத்திற்கு முன்னால் சத்தியம் ஜெயிப்பதற்கு இவ்வளவு நேரமானதா, அல்லது சத்தியத்திற்கு முன்னால் அசத்தியம் வீழ்ந்து போவதற்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டதா, சுபுஹ் முதல் மக்ரிப் வரை என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை இன்றைக்கு நமக்கு தேவையான வார்த்தை. போர்க்களத்திலே அன்றைக்கு சிரியாவுடைய போர் தளபதிகளாக, போர் படையினுடைய வீரர்களாக கலந்து கொண்டவர்கள் வீரர்கள் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு ஒரு அசத்தியம் இவ்வளவு நேரம் தாக்கு பிடித்து நிற்கிறது என்று சொன்னால் நாம் சரியான மிகச்சரியான வழியில் இல்லை, நம்மிடத்தில் நிறைய குற்றங்கள் குறைகள் இருக்கிறது. அவர்கள் இவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறார்கள் என்று சொன்னால் அசத்தியவாதிகள் நம்முடைய ஈமானிலேயும் நம்முடைய ஆன்மீக விஷயங்களிலேயும் குறைபாடு இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு இப்படி சிந்தித்தார்கள். வெற்றி அடைந்து விட்டோம் என்று சந்தோஷப்படல, அதை வெற்றியை வேறு கண்ணோட்டத்தில் பார்த்து இவ்வளவு நேரம் அவர்கள் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு முஸ்லிம்கள் ஆன்மீகத்தில் உலகளவில் உள்ளத்தளவில் ஈமான் அளவில் பலம் குன்றியவர்களாக இருக்கிறார்களா என்று யோசித்து பார்த்தார்கள் உமர் ரலியல்லாஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, சரியான தலைப்பு, சொல்ல வேண்டிய தலைப்பு, இன்றைக்கு எடுத்து சிந்திக்க வேண்டிய தலைப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பான இந்த கூட்டத்தை மிக சிறப்பான முறையில் நடத்தி கொடுப்பதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்கள் உட்பட ஏனைய ஆலிம் பெருமக்கள், உஸ்தாதுமார்கள், மதரசாவினுடைய துணை நாசிர் அவர்களை அன்போடு வரவேற்றவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். பார்க்கும்போது அங்கே உட்கார்ந்துட்டு நீங்கள் பார்க்குற மாதிரியே எனக்கு பல ஞாபகங்கள்லாம் வருது. அனஸ் மிஸ்வாஹி நாங்கள் எல்லாருமே இந்த மன்றத்தில் இங்கே உட்கார்ந்து பேசியிருக்கிறோம். கருத்தரங்கத்துக்கு நம்மளை அழைச்சிட்டோன்னு சொன்ன உடனே நம்ம குரூப்பில் இலங்கை அகமது மிஸ்வாஹி ஹஸரத்தவங்க அந்த பெரிய மதரசா மனாருல் ஹுதாவினுடைய முதல்வராக இருக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு ஜும்மாவில் மன்றத்தில் பேசும்போது சில வார்த்தைகள் வந்து குளர்ச்சி வாயில அந்த வார்த்தையை போய் அகமது சொல்லி சந்தோஷப்பட்டார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மன்றத்தெல்லாம் பார்க்கும்போது உங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஒரு அற்புதமான ஒரு காலச்சூழலுக்கு தோதுவான ஒரு தலைப்பை ஹஸரத் அவர்கள் தேர்ந்தெடுத்து மாணவ கண்மணிகள் அற்புதமான முறையிலே தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பதற்காக தயாராக இருக்கிறீர்கள். இப்ப இருக்கக்கூடிய காலச்சூழல் என்னங்கிறது பயான குறிப்பு எடுத்திருக்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். அந்த குறிப்பிலேயே நீங்க எல்லாம் சேர்த்திருப்பீங்க, எப்படி எல்லாம் பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது. நியூஸ் பேப்பர் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. 3 வயசு குழந்தை பார்த்திருப்பீங்க. அந்த குழந்தையை கற்பழிச்சு கொலை பண்ணிட்டான் ஒரு இளைஞன். 4 இளைஞர்கள் சேர்ந்து, சின்ன பிள்ளைங்க, 16 வயசு சின்ன பையன், அதே வகுப்பு தோழிய போதை ஊசி செலுத்தி கற்பழிச்சிருக்கிறான். இது ஒரு புறம் இளைஞர்களை வழிகெடுத்துக்கிட்டே போகுது. இன்னொரு புறம் பார்த்தோம்னு சொன்னா இஸ்லாமியர்களை குறிவைத்து
இஸ்லாமிய இளைஞர்களை குறிவைத்து இன்னும் சிறையிலே இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் முதிர்ச்சியை அடைந்து அங்கேயே இருந்து அங்கேயே மரணித்திருக்கிறார்கள். அரசியல் புலத்திலிருந்து நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அரசியல் சம்பந்தமாக பேசும்போது அந்த மாணவர் அற்புதமாக அதை பற்றி பேசுவார். இந்த சமயத்தில் ஒரு சிறந்த தலைமுறையை நாம் உருவாக்காவிட்டால் அந்த சமூகம் அழிவதற்கு அது ஒன்றே போதுமானது. ஒரு இளைஞருடைய பட்டாளம் சிறந்த தலைமுறையாக உருவெடுக்கவில்லை என்றால் அந்த சமூகம் அழிந்து போவதற்கு அந்த ஒன்றே போதும் என்றால் நடக்கக்கூடிய எல்லா சூழலும் நமக்கு தெரியும். எல்லா பாவங்களையும் இன்னைக்கு நன்மைகளாக மாத்திட்டாங்க. பரவாயில்ல, முன்னாடி எல்லாம் பொண்ணு பார்க்க போனா மாப்பிள்ளையை தேடி போவாங்க. மாப்பிள்ளையை பார்த்தா ரொம்ப பக்குவமாக இருக்கணும், தொழுகையாளியாக இருக்கணும், அப்படி இருந்தா தான் பொண்ணு கொடுப்போம்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா லைட்டா ட்ரிங்க் பண்ணுவாரு, வாரத்துக்கு ஒரு தடவை லைட்டா குடிப்பாரு, அப்பப்ப லைட்டா தம் அடிப்பாரு. பரவாயில்ல இருக்கட்டும். அப்பப்ப பெண்களோடு சேட் செய்து கொள்வார், இன்ஸ்டாகிராம்ல சேட் செய்து கொள்வார். பரவாயில்ல இருக்கட்டும். இதெல்லாம் இப்போ உள்ள ஜெனரேஷன்ல ஆகமாக்கப்பட்டதை போன்று இஸ்லாமியர்கள் சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பார்த்திருப்பீங்க. கடையில் ஒரு பெண்மணி இஸ்லாத்திற்காக வேண்டியே செயல்படக்கூடிய எவ்வளவோ இளைஞர்கள் இருக்கிறார்கள், பெண்மணிகள் இருக்கிறார்கள். ஒரு பெண்மணி கடைகளினுடைய மானத்தை பங்கப்படுத்துவோமாக தான் செய்யக்கூடிய ஆபாசமான ஆட்டங்களையும் தான் செய்யக்கூடிய அனாச்சாரமான விஷயங்களையும் சரியானுவதற்காக வேண்டி இருக்கக்கூடிய எல்லா குற்றங்களையும் எடுத்து போட்டு நான் ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய ஒரு வாலிப பெண், எனக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குதுன்னு சொல்லி இணையதளத்தையும் அந்த மீடியாவையும் ஊடகத்தையும் சரியான முறையில் பயன்படுத்த தெரியாம ஆபாசமாக மாறிக்கொண்டிருக்கிறார். அதை பற்றி பேசுறதுக்கும் இளைஞர்கள் மாணவ கண்மணிகள் தயாராக இருக்கிறார். இப்படியாக ஒரு இளைஞர் சமுதாயத்தை சரி செய்யவில்லை என்றால், இப்ப உள்ள காலச்சூழலை சமாளிக்க இளைஞர்களுக்கு தெரியவில்லை என்றால் அப்படியே அழிந்து போகக்கூடிய ஒரு காலச்சூழல் ஏற்பட்டுவிடும். இந்த மார்க்கத்தை, இந்த தீனை பாதுகாத்தவர்கள் இளைஞர்கள். நமக்கெல்லாம் தெரியும், சஹாபாக்களுடைய வயசெல்லாம் போருக்கு தளபதியாக அனுப்பும் போதெல்லாம் இளைஞர் தான். 18 வயசுல தளபதியாக சென்றாங்க. எப்படி முடிஞ்சு? நீங்க எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொரு சஹாபிகளுடைய ஆணிவேராக இருந்துச்சு. ஒவ்வொரு சஹாபியினுடைய ஆணிவேர். ஆன்மீகமும் ஒரு இடத்தில் இருக்கும், அரசியல் வளமும் இருக்கும், பொருளாதாரத்திற்கு என்று சில சஹாபிகள் இருப்பார்கள். இப்படியாக எல்லா விஷயங்களும் உள்ளடக்கியவர்கள் தான் இந்த மார்க்கத்தை பாதுகாத்தார்கள். அப்படின்னா இன்றைய காலத்துல அந்த இளைஞர்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த சவால்களை எப்படி சமாளிப்பது, எதன் வழியாக சமாளிப்பது என்பதற்காக வேண்டி முதலாக பேசுவதற்காக வேண்டி ஒரு அற்புதமான தலைப்பு இதுதான் ஆணிவேர். எனவே தான் அசர்த் அவங்க அதை முதலாவதாகவே கொண்டு விட்டாங்க. ஆன்மீகம் மாத்திரம் இல்லை என்றால் பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே அடியாகி போகும், பின்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒண்ணு பிரயோஜனம் தராம போயிடும். ஆன்மீகம், இறைவனோடு நெருக்கம், அல்லாஹ்வினுடைய தொடர்பு மாத்திரம் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி ஆன்மீகத்தின் மூலமாக இன்றைய இஸ்லாமிய இளைஞர்கள் சமகால சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது எப்படி என்பதை பற்றி 8வது ஜும்ரா ஃபாசில் மாணவர் சினான் அவர்கள் இப்பொழுது நமக்கு முன்னால் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள்.